கார்த்திகை தீபம் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். மனக்கோலத்தில் ரேவதி மகேஷ் மண்டபத்திற்கு நுழைந்த கார்த்தியின் அண்ணன்களா? வாங்க வீடியோவை முழுமையாக. நேற்றைய நிலையில் சாமுண்டீஸ்வரி நடவடிக்கையை சந்திரலேகா கவனித்த நிலையில்தான் இன்று நடக்கப் போகும் விஷயம் என்று பார்க்கலாம். அதாவது சந்திரலேகா சிவனடை சந்தித்து மண்டபத்தில் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறாளாம். மறுபக்கம் கார்த்திக் ராஜராஜன் மற்றும் மயில்வாகனம் என மூவரும் ஒன்று கூடியிருக்க கார்த்திக் டாக்டரிடம் உண்மையை சொல்லும்படியும் சொல்லிவிட்டேன் என சொல்கிறானாம். அடுத்ததாக தான் மயில்வாகம் ராஜராஜனை கூப்பிட்டு நாம இதை இப்படியே விடக்கூடாது, உண்மையை தெரியப்படுத்தவும், அது மட்டுமில்லாமல் பரமேஸ்வரி பாட்டியை வர வையுங்கள் என்று சொல்ல ராஜராஜனும் அம்மாவுக்கு போன் போட்டு மண்டபத்திற்கு வர சொல்கிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் ரேவதி ரூமில் ரோஹிணி நடந்த விஷயங்களை நினைத்து வருத்தமாக இருக்க அதை கவனித்த ரேவதி, இதையெல்லாம் உன்னுடைய தப்புதான், அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ எதுக்கு மாமா கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிற, ஒதுங்கி இருக்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதானே குழந்தை பிறக்கும் என்றும் ரோஹிணி தனது தவறை உணர்கிறாளாம். அடுத்தடுத்ததாக மயில் வாகனத்தை சந்தித்தான் நாம 2 பேரும் ஹனிமூன் போகலாம் என்று பேச இருவருக்கும் இடையான காதல் பயங்கரமாக தொடங்குகிறதாம். பிறகு பரமேஸ்வரி பாட்டி கார்த்தியின் 2 அண்ணன்களான அருண் மற்றும் ஆனந்துடன் மண்டபத்திற்கு நுழைகிறார். அப்படிப்பட்ட நிலையால்தான் அடுத்தடுத்து நடக்கப் போவது என்று இந்த கதைக்களம் உருவாகியுள்ளது. இவர்களது ரேவதி மகேஷ் சிவனின் திருமணம் நடக்குமா என்று அடுத்த கதைக்களம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.